السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை அல்லாஹ் நம்மை எல்லா மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். கண்ணியமிக்க பெரியவர்களே, புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆரஞ்சு பழம், பேரிச்சம்பழம், இது ரெண்டையும் ஒப்பிட்டு உதாரணம் காட்டி ஒரு விஷயத்தை விளக்குகிறார். ஆரஞ்சு பழத்துக்கும் பேரிச்சம்பழத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் சொல்லுங்க? உருண்டையா இருக்கும். என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாருங்க. ஆரஞ்சு பழத்துக்கும் பேரிச்சம்பழத்துக்கும், அது ஆரஞ்சு கலர்ல இருக்கும். சொல்லு, அதுவும் வித்தியாசம் தான். சொல்லுங்க. கொஞ்சம் புளிப்பா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை வித்தியாசம் வருது பாருங்க. 6 வித்தியாசங்கள். வேற பார்த்தியா? சூப்பர். ஆரஞ்சு பத்தை நிறைய கொட்டை இருக்கும், பேரிச்ச பத்தை ஒரு கொட்டை இருக்கும். அடி வேற. ரசூல்லா சொன்ன வித்தியாசம் வருதா பார்ப்போம். நிறைய எல்லாமே கரெக்டு தான். வேற என்ன வித்தியாசம் சொல்லலாம்? நம்ம சொல்லுங்க கரெக்டாக. ஆரஞ்சு பழத்துக்கும் பேரிச்சம்பழத்துக்கும். பேரிச்சம்பழத்தை அப்படி சாப்பிடலாம், ஆரஞ்சு பழத்தை உரிச்சு தான் சாப்பிடலாம். செம. இந்த பிள்ளைங்க நல்லா சிந்திக்கிறாங்க பாருங்க, அறிவாட்டில். அப்புறம் இன்னொன்று, இது வந்து ரசூல்லா சொன்னாங்க கரெக்டாக. அது யார் சொன்னாலும் ஒரு பரிசு தர்றேன் சார். நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையான வித்தியாசம்தான். அதான் தம்பி சொன்னாரு. தம்பி சொல்லுங்க. இது வந்து சிட்ரஸ். இது சத்து வேற, அது சத்து வேற. பேரிச்சம்பழம் வந்து இரும்பு சத்து, ஆரஞ்சு பழம் சிட்ரஸ், அது புளிப்பு. அது வந்து அது நல்ல சத்து தான். அது ஆன்டாசிட் தானே, அது சிட்ரிக் ஆசிட். ஆரஞ்சு பழம் பெருசாக இருக்கும், பெருஞ்சு. இப்போ எவ்வளோ வித்தியாசம் வருது பாருங்க. எல்லாமே மிக சரியான விடை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்தியாசம் சொன்னாங்க. வா 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 கேட்டு சொன்னீங்களாட்டியும் அதெல்லாம் சொல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு அஜரத்தில் கேட்டு அது ஹதீஸில் எப்படி வருது? புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸில் வருது இந்த ஹதீஸ். அது என்னன்னு கேட்டு அஜரத்தை போய் கள்ளத்தனமாக கேட்டு இதுக்கெல்லாம் பரிசு கிடைக்காது. நீங்கள் வந்து ஒரிஜினாலிட்டியாக சொல்லியிருந்தீங்கன்னா பரிசு கிடைக்கும். என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஆரஞ்சு பழத்தில் வாசனை இருக்கும், டேஸ்ட்டு. அதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது, ஒரு வாசனை இருக்கும். பேரிச்ச பழத்துக்குன்னு ஒரு வாசனை இருக்காது, ஆனால் டேஸ்ட் இருக்கும். நினைஞ்சுங்களா? இந்த உதாரணத்தை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒரு வித்தியாசம். இது வித்தியாசம் எதுக்கு சொன்னாங்க அப்படின்னு கேட்டால், ஒரு மூமின், ஒரு கல்புல ஈமான் இருக்கு, அவன் கல்பு வந்து அல்லாஹ்வை விரும்பக்கூடிய உள்ளமாக, அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய உள்ளமாக ஒரு மூமினுடைய உள்ளம் இருக்கிறது.
அதே நேரத்தில் அந்த மோமின் குர்ஆனையும் டெய்லி ஓதி வருகிறார் என்றால் அவர் ஆரஞ்சு பழம் மாதிரி. அது ஆரஞ்சு பழம் சாப்பிட சாப்பிட டேஸ்டா இருக்கும், நிறைய சாப்பிடலாம். அதே நேரத்தில் அது வாசனை நல்ல கமகமன் வாசனை இருக்கும். இரண்டுமே இருக்குது அவர்கிட்ட. உள்ளமும் நல்ல உள்ளமாக இருக்கிறது, அல்லாஹ்வை நம்பக்கூடிய உள்ளமாக இருக்கிறது. அவர் உள்ளமும் அல்லாஹ்வையும் நேசிக்கக்கூடியதாக, ரசூலை நேசிக்கக்கூடியதாக, குர்ஆனை நேசிக்கக்கூடியதாக, சிறந்த உள்ளமாக, வெறுப்பில்லாத, யாரையும் வெறுக்காத, பொய் கலப்பற்ற, கசடற்ற, யார் மேலேயும் குரோதம் இல்லாத, வெறுப்பு உணர்வு இல்லாத சிறந்த உள்ளமாக இருக்கிறது. உள்ளம் சிறந்த உள்ளமாக இருந்தால் பத்தாது, அவர் டெய்லி குர்ஆனும் ஓதுறாரு என்று சொன்னால் ஆரஞ்சு பழம் மாதிரி. அவர் திங்க திங்க டேஸ்டாக இருக்கும், அதே நேரத்தில் நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஒருத்தருடைய ஈமான் கல்பில் இருக்கு, கல்பில் ஈமான் இருக்கு, ஆனால் அவர் குர்ஆன் டெய்லி ஓதுறதில்லை, அவர் பேரிச்சம்பழம் மாதிரி. அப்படின்னு அர்த்தம் என்ன? சாப்பிடலாம், பேரிச்சம்பழம் நல்லா சாப்பிடலாம், ஆனால் வாசனைன்னு ஒன்று இருக்காது. அப்போ அவர் வாசனையுள்ள, பலன் தரக்கூடிய, வாசனையும் உள்ள மலராக, வாசனையும் உள்ள பழமாக நீ இருக்க வேண்டும் என்று சொன்னால் டெய்லி குர்ஆன் ஓதணும். இப்போ பேரிச்சம்பழம் மாதிரி இருக்கக்கூடாது, ஆரஞ்சு பழமாக இருக்கும். அப்போ இங்கே சபையில் யார் யாரெல்லாம் ஆரஞ்சு பழம் கை தூக்குங்க, இன்னைக்கு யாரெல்லாம் குர்ஆன் ஓதுறீங்க? இப்போ வருஷமானவங்கள கை தூக்கி நீ ஓதாம தான் உதவி அஜித்து அடிப்பாங்க. அதனால காலை ஓதி தான் ஆகணும். மக்தப் சகோதர பிள்ளைங்களா, நான் பொதுமக்களை சொல்கிறேன், ரிட்டையர்ட் ஆன, அதாவது மதரசா விட்டு வெளியே வந்து சாதாரண குடும்பஸ்தர்களாக வாழக்கூடிய, வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் வியாபாரிகளாக இருக்கிறாங்க, கடைக்கு போகிறாங்க, உத்தியோகம் போகிறாங்க, கல்யாணம் முடிச்சிருக்காங்க. இவர்களில் இந்த குர்ஆன் ஓதியவர்கள் யார்? கேட்டுங்க. முதல்ல 1 2 3 4 அல்ஹம்துலில்லாஹ். இந்த 4 பேரையும் வந்து ஆரஞ்சு பழ லிஸ்ட்டை சேர்க்கலாம். மற்றவங்கெல்லாம் என்ன சேர்க்கணுங்க? பேரிச்சம்பழம் லிஸ்ட் தான் சேர்க்கணும். நான் சொல்ல பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது உள்ளம் நல்லா இருக்குது, அல்லாஹ் மேலே காதல் கொண்ட உள்ளமாக இருக்கிறது, அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய உள்ளமாக இருக்கிறது. ஆனால் குர்ஆன் ஓதுறதுல கொஞ்சம் அவர்கள் கவனக்குறைவாக இருக்கிறார்கள். இப்போ நாம் எல்லாரும் ஆரஞ்சு பழம் மாறலாமா? இன்ஷா அல்லாஹ் மாறலாமா? எல்லாரும் ஆரஞ்சு பழமாக மாறிடணும். அதாவது உள்ளமும் சிறந்த உள்ளமாக இருக்க வேண்டும். நம்ம எடுத்த குர்ஆன் ஓதும் தன்மையும் டெய்லி குர்ஆனும் ஓதிடணும். டெய்லி ஆரஞ்சு பழம் ஆரஞ்சுங்களா, அந்த நிலை நம்ம இடத்துல வர வேண்டும். என்ன அழகாக உதாரணம் காட்டினாங்க பாருங்க. இதை அடுத்து இன்னும் 2 உதாரணம் காட்டினாங்க. ஒரு பொருள் இருக்கிறது, அது வாசனை இருக்கும், ஆனால் சாப்பிட்டால் கசக்கும். நல்ல வாசனமாக இருக்கும், நான் சாப்பிட்டா கசக்கும். எது சொல்லுங்க? எலுமிச்சை மரமா? பாவக்காய் நல்ல வாசனமாக இருக்குமா? ஆரஞ்சு இல்லை, அது அத்தர், வேற குமட்டிக்காய். டெய்லி பார்க்கறது தான் சொல்கிறேன், டெய்லி பார்க்கறது தான், கேட்டுலாம் சொல்லக்கூடாது, டெய்லி பார்க்கறது தான். இது மல்லிகைப்பூ, மல்லிகைப்பூ நல்ல வாசனமாக இருக்கும், திண்டா நல்ல டேஸ்டாக இருக்குமா? கசம் வச்சுங்களா. அதுக்கடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த அரளிக்காய், அரளிப்பூ, அது வாசனையும் மோசமாக இருக்கும், நாத்தடிக்கும், அதை திண்டாலும் கசக்கும், சாவுதான். இந்த 2ஐயும் உதாரணம் காட்டுறாங்க. இதுக்கு உதாரணம் காட்டுறாங்க. ஒருத்தன் கல்பு கெட்டு போன உள்ளமாக இருக்குது, கல்பு ஏற்கனவே ஈமான விட்டு விலகி இருக்கு, கெட்டு போன உள்ளமாக இருக்குது, எல்லாத்துமேலையும் குரோதம், விரோதம், மனக்கசப்புகள், பொய், புறம், பித்தலாட்டம், ஊரை ஏமாத்துறது, இது ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்குது. உள்ளம் கசக்குது, ஆனால் டெய்லி குர்ஆன் ஓதுறான். இவனுக்கு உதாரணம் இது மாதிரி மல்லிகைப்பூ மாதிரி. இது என்ன செய்யுங்க? வாசனை இருக்குது, திண்டா கசக்குது, என்ன செய்ய? ஒருத்தர் இருக்கிறான், உள்ளமும் கெட்ட உள்ளமாக இருக்கிறது, குர்ஆனும் ஓதுறதே கிடையாது. இவனுக்கு உதாரணம் அரளிப்பூ மாதிரி, இந்த முள்ளு மரத்து பூ மாதிரி. அது வாசனையும் இல்லை, உள்ளமும் கசப்பு. முனாஃபிக் தானே உள்ள இருக்குது. முனாஃபிக்னு சொன்னா ஈமான் விட்டு வெளியே போன முனாஃபிகன், மூமின்கள்லேயே முனாஃபிக் இருக்கு. ஒரு முனாஃபிக் உள்ளம் கெட்டு போனவன் என்பதற்கு அடையாளம் 4 அடையாளம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உள்ளம் சீர்திருந்தியவனுக்கும்
உள்ளம் கெட்டு போனதுக்கும் அடையாளம் சொல்லிட்டாங்க. 4 அடையாளத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். 4 அடையாளம் இருக்கு. எனவே அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். உள்ளம் வந்து நம்ம உள்ளம் நாமளே டெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க வெளியில எங்கேயும் போக தேவையில்லை. எனவே காய்ச்சல் வந்து டாக்டர் என்ன பண்றாங்க? என்ன டெஸ்ட் பண்றாங்க? பிளட் டெஸ்ட் பண்றாங்கல்ல. எடுத்து என்ன பார்ப்பாங்க? அதில் அந்த பிளட்டை எடுத்து கொண்டு போய் இப்போ இந்த மஞ்ச காமாலையா, மலேரியாவா, டெங்கு காய்ச்சலா, வைரஸ் காய்ச்சலா டெஸ்ட் பண்ணி சொல்கிறாங்களே டாக்டர். எதை வச்சு சொல்கிறாங்க? பிளட்டை வச்சு சொல்கிறாங்க. ஒன்றுக்கும் எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்குறது? வடை வந்து கொஞ்சம் பழசாக போச்சு, நேற்று சுட்ட வடை, இன்னைக்கு நல்லா இருக்கான்னு எப்படி பார்ப்பீங்க? சுமல் ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு சுமல் பார்ப்போம், அது கெட்டு போய்கிறது. அதை வந்து பிச்சா நூலாக வருது, 2ஆக பிடிச்சா நூலாக வருது, சரி கெட்டு போச்சு. சாப்பிட்டா ஒரு மாதிரி நாத்தம் வருது, ஒரு கசக்குது, கெட்டு போச்சு. அப்போ அடையாளங்கள் இருக்குல்ல, அது மாதிரி உள்ளம் கெட்டு போனதற்கும் சில அடையாளங்கள் இருக்கு. அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுங்க. இதை டெஸ்ட் பண்ணி சொல்லுங்க கொஞ்சம் சீக்கிரமா. நாளைக்கே இத்தனை பேர் என்ன சுற்றி இருக்கிறானோ அவன் உள்ளங்கள்லாம் கரெக்டாக இருக்கா, கெட்டு போச்சான்னு கண்டுபிடிச்சிட்றேன். அல்ல, நீ உன் கல்வை பாரு. இன்னொருத்தருடைய உள்ளத்தை டெஸ்ட் பண்றதுக்கு நான் சொல்லல, உங்களுடைய உள்ளத்தை டெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு அடையாளம் என்ன? இதா ஹதஸ கதிப. இதா ஹதஸ, பேசினா பொய் வரும் வாக்குல. உன் நாவிலே காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் பொய் வருது நிறையா. ஏமாத்துற பொய், தமாஷா பொய் சொல்றது, விளையாட்டுக்கு பொய் சொல்றது, எல்லாமே பொய் தான். சின்ன பசங்கள்கிட்ட பொய் சொல்றது, சின்ன பசங்கள்கிட்ட பொய் சொன்னாலும் பொய் தான். மிருகங்கள்கிட்ட பொய் சொன்னாலும் பொய் தான். மிருகங்கள்கிட்ட பொய் சொல்றது அது எப்படிங்க? ஒரு சஹாபி ஒரு பெண்மணி கையில் என்னமோ வச்சுக்கிட்டு தன் குழந்தை தூரத்தில் விளாண்டுட்டு இருந்துச்சு. சீக்கிரம் வா சீக்கிரம் வா, பிள்ளைய கூப்பிட்றதுக்கு வந்தா ஒன்று தருவேன், சீக்கிரம் வா அப்படின்னு கூப்பிட்டான். அந்த பிள்ளை ஓடி வருது, இந்த பிள்ளைய பிடிச்சி உள்ள வைக்கிறதுக்காண்டி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டார். யாரோ சொல்ல பேரிச்சம்பழம் வச்சிருக்கிறேன்னு காமிச்சான். நல்ல வேலை, சும்மா ஒன்றும் இல்லாமல் கையில் எதுவுமே இல்லாமல் வாங்க கூப்பிட்டு பிள்ளைய உள்ள அடைக்கிறதுக்காண்டி நீ பொய் சொல்லியிருந்தால் இதுவும் பொய்யிலே சேரும், இதற்கும் அல்லாஹ் தண்டிப்பான்டான். அந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்தே பொய் சொல்ல கற்றுக் கொடுத்துட்றது. மிருகங்கள்கிட்ட பொய் சொல்றதுன்னா என்ன? புகாரி இமாம் ஹதீஸுகளை தேடி தேடி எழுதினாங்க. மிகுந்த நியாயமான நீதியான நல்ல மனிதர்கள் இருந்தால் ஹதீஸ் தேடுவாங்க. அவரிடத்துல செயல்ல கொஞ்சம் கூட தவறு இருக்கக்கூடாது. ஏதாவது தவறு கண்டுபிடிச்சாங்கன்னா அவருடைய ஹதீஸை எடுத்து எழுத மாட்டாங்க. அவர் சொல் ஒன்று செயல் ஒன்றா இருக்குது, எழுத மாட்டாங்க. ஒரு ஹதீஸை தேடி போறாங்க, இந்த நபர்கிட்ட இருக்கு. இப்போ நம்மலாம் ஃப்ளைட்டில் போயிடலாம் துபாய்க்கு போகணும்னா, இல்லை ட்ரெயினில் போயிடலாம் டெல்லிக்கு போகணும்னா. நடந்தான் அந்த காலத்தில் பாலைவனத்தில் நடந்து, காடு வனாந்திரங்களை நடந்து, சிங்கம் புலி காடுகள் நடந்தான் போகணும். நடந்தே செல்றாங்க. சில மாதங்கள் போய் உங்களை தேடி தான் வந்தேன், என்ன செய்தி அப்படின்னு கேட்டாங்க. ஒரு ஹதீஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை கேட்டு எழுதிட்டு போகிறான்னு வந்தேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே சரிதான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குதிரைக்கு கொல்லுக்கு வைக்கிறதுக்கு ஒரு பை வச்சுருப்பாங்க பார்த்துருங்களா? குதிரைக்கு அந்த பையை வந்து தலையில் மாட்டி விட்டுருவாங்க. அதில் கொல்லு போட்டு எல்லாம் போட்டு அதை அப்படியே சாப்பிடும். பார்த்துருக்கீங்களா? குதிரை பார்த்துருக்கீங்களா? அது அந்த காலத்தில் இருந்துச்சுங்க. இல்லை பிள்ளைங்க இல்லைங்க, இல்லை ஆட்டோ தான் பார்க்குறோம். குதிரை வண்டியில் பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்தில் இருந்துச்சு பிள்ளைங்க அப்படின்னு. எங்கள் வீடு பக்கத்துலேயே குதிரை லாயம் இருந்துச்சு. அது ஒரு பையை அப்படியே கழுத்தோடு சேர்த்து மாட்டி விட்டுருவாங்க தலையில். அப்புறம் குதிரைக்கு வாயில் ஒரு இரும்பு மாட்டுவாங்க, கடிவாரன்றது. வாயில் ஒரு இரும்பை வச்சு விட்ருவாங்க. அது கை வச்சு கடிக்க முடியாது குதிரை. ஒரு இரும்பு வந்து வாய்ப்பில் வச்சு பாட்டுக்கு மூக்கனாங்க மாட்டுக்கு போடுறாங்கல்ல, அது மாதிரி இந்த ஒரு இரும்பு வச்சு இழுத்து கட்டிடுவாங்க. குதிரை வேகமாக செல்லும் பொழுது கண்ணை கட்டுவாங்க. பார்த்துருங்களா? இதெல்லாம் குதிரை வளர்க்குறவங்க தெரிஞ்சுக்கணும். ஏன் கண்ணை கட்டலைன்னா எங்கே வேணால் ஓடும். அது கண்ணை எப்படி மூடிடுவாங்க. அது நல்லா கவனிச்சு பார்த்தா முன்னாடி மட்டும் சைடில் தெரியாது. ஏன்னா சைடில் தெரிஞ்சுன்னா எங்கேயாவது புல்லு கில்லு மேய ஆரம்பிச்சிடும்.
அதெல்லாம் அந்த குதிரை வளர்க்குற நம்ம வீட்டு பக்கத்துலேயே குதிரை வண்டிக்காரங்க இருந்தாங்க, அதனால தெரியும் அதெல்லாம் பற்றிலாம். அப்போது அந்த குதிரை இருக்குது பார்த்தீங்களா, எதுக்கு சொல்ல ஒன்று, இந்த குதிரையை வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பையை காமிச்சா ஓடி, பையில் வந்து நெல், அந்த நெல், அந்த இது கொள்ளு எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, கொள்ளு நிறையா போட்டிருப்பாங்க, அதை கட்டி விட்டுருவாங்க, அப்படியே சாப்பிட்டே இருக்கும், பாயோட சேர்த்து கட்டிடுவாங்க. குதிரை மேய்ஞ்சி அந்த குதிரையை தூக்கி கட்டிட்டு வர்றேன், ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு புகாரி மாமா நிப்பாட்டிட்டு, இந்த பை இருந்துச்சுல்ல அது தலைகீழ தொங்கிக்கிட்டு இருந்துச்சு, சும்மா அதுக்கு இப்படி காட்டுறாரு, இப்படி குதிரை ஓடி வருது, எதுக்கு, நமக்கு கொள்ளு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. கிட்ட வந்தோன்னா பிடிச்சி கட்டி போட்டு, அங்கே சொல்லுங்க என்ன கேட்டவங்க, ஹதீஸா, என்ன ஹதீஸ்ன்னு கேட்டான். இல்லை ஒன்றும் கேட்க வரல, அஸ்ஸலாமு அலைக்கும் போயிட்டு வரேன்னு கிளம்பிட்டான். என்னன்னு, ஒரு குதிரையே ஏமாத்துற நீ, வந்த குதிரைக்கு ஒரு நாலு வாய் கொள்ளு கொடுத்தாலும் சந்தோஷம், நீ கொள்ளு கொடுப்பாய், அதற்கு உணவு கொடுப்பாய் என்று எண்ணி அங்கிருந்து ஓடி வந்துச்சு. வந்த குதிரைக்கு எதுவும் கொடுக்காம பிடிச்சி கட்டி போட்ட, குதிரையிட்டே பொய் சொல்றன்னு என்கிட்டையும் பொய் சொல்ல மாட்டேன், உன் ஹதீஸை நான் எப்படி ஏற்றுக்குவேன், நீ எப்படி பெருமானார் விஷயத்துல பொய் சொல்ல மாட்டாய் என்று எப்படி நான் நம்புவேன், ஓ அப்படின்ட்டான். அப்ப யாருடைய நாவல பொய் வருகிறதோ, த ஹத்தஸ கதிபர், அவன் யார் நாக்கில் பொய் வந்துச்சோ அவன் கல்புல நிஃபாக் இருக்குதுன்னு அர்த்தம், கல்புல வியாதி இருக்குதுன்னு அர்த்தம். நிஃபாக்னா நிஃபாக்குல் ஈமான் இல்லை, ஈமானுக்கு மாற்றமாக ஈமான் விட்டு வெளியேறக்கூடிய நிஃபாக் அல்ல, இது ஈமான் உள்ள அமலுடைய நிஃபாக் உன் கல்புல இருக்கு. உன் கல்பு கெட்டு போய் கிடக்கு, காவாசி கெட்டு போயிருக்கு. ஒன்றாவது அடையாளம். ரெண்டாவது அடையாளம், இதா வாத அஹ்லஃப, வாக்குறுதி கொடுத்தா மாறு செய்வான். கல்யாணத்துக்கு வந்துருங்க, நிச்சயமா வந்துடுறீங்க, இன்ஷா அல்லாஹ் வந்துடுறீங்க அப்படின்வான், வரமாட்டான். அவங்க சொல்லும் போதே உள்ளத்துக்குள்ள நாளைக்கு வரமாட்டேன், வருவானா அப்படின்னு. இவர் சந்தோஷப்படுறதுக்காக வேண்டி அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்து, நாளைக்கு நீங்கள் வரணும் என் நிகழ்ச்சிக்கு, முடிஞ்சால் பார்க்குறேன், ஒரு வாக்குறுதி கொடுக்க முடியாதுங்க, இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சால் நான் பார்க்குறேன், சில வேலைகள் இருக்குது, வாய்ப்பு இருந்தால் வர்றேன் சொல்லு, இல்லைங்க கட்டாயம் வந்துடுறீங்க, உங்கள் கல்யாணத்தில் இல்லாமல் நம்மளா, அவர் 1000 பேர்த்து நம்மளை கவனிக்க போகிறாரு, ஏமாத்துறது. இதா வாத அஹ்லஃப, வாக்குறுதி அளித்தால் அந்த வாக்குறுதிக்கு மாறு செய்வான். உதவி செய்கிறேன்னு சொல்லியிருப்பான், உங்களுக்கு 1000 ரூபா தர்றீங்கன்னு தரமாட்டான். இது போன்ற சின்ன வாக்குறுதியோ பெரிய வாக்குறுதியோ செய்த வாக்குறுதியை மீறக்கூடியவன் கல்பு கெட்டு போச்சுன்னு அர்த்தம். இது கெட்டு போனதற்கு இன்னொரு அடையாளம், இதாவது அஹ்லப் இத துமின ஹான, நீ அவனை நம்பினால் மோசடி செய்வான். அவனை நம்பி ஒரு பொருளை கொடுத்த, ஒரு கடையை கொடுத்த, கடையாக்கிடுவான். அவனை நம்பிக்கையா கடன் கொடுத்த, தரமாட்டான். அவனை நம்பி நீ ஒரு காரியத்தில் இறங்கினால் அவனை சந்தியில விட்டு போயிடும். இது முனாஃபிக்குடைய அடையாளம், மூணாவது அடையாளம். நாலாவது அடையாளம், வைதா கலிப ஃபஜர, கோபம் அதிகமானால் அவன் வாயில கெட்ட கெட்ட வார்த்தையால் திட்டுவான். சில பேர் என்ன கோபம் வந்தாலும் வாயை அடக்கணும், கோபம் வந்து தண்ணி குடிச்சுக்கணும். என்ன பை, கோபம் அதிகமாக வந்தால் தண்ணி குடிச்சுக்கணும், நின்றால் உட்காந்து கொள்ள வேண்டும். கோபம் அதிகமாக வந்தா, யார் மேலே கோபம் வருது, பெருமாள் சொன்னாங்க நின்று இருந்தா உட்காந்துக்கோ, உட்காந்து இருந்தா படுத்துக்கோ, தண்ணி குடிச்சுக்கோ, கோபம்லாம் அடங்கிடும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு தண்ணி குடிச்சுக்கோ, செஞ்சு காட்டுறேன் பை, தண்ணி குடிச்சுக்கிட்டா கோபம் அடங்கிடும் அப்படின்னா. பேசக்கூடாது, கோபம் அதிகமான நேரத்தில் வாய் திறந்து பேசக்கூடாது. ஏன்னா அந்த வாய் திறந்து பேசுவதால் தான் எத்தனையோ குழப்பங்கள், பிரச்சனைகள். மனைவி கோபத்தில் கண்ணாப்பேன்னு கத்துறான், புருஷன் வந்து விவாகரத்து செஞ்சிடறான், அல்லது புருஷன் கோபத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு போயிடுறான், விவாகரத்துடைய வார்த்தைகளை சொல்லிட்டு போயிடுறான். எத்தனை குடும்பங்கள், ஒரு சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் சொல்கிறார், நான் பல தடவை கோபத்தில் முண்டாட்டிய தலாக் சொல்லிட்டேன், அதில் கோபத்தில் சொல்லிட்டேன், அப்புறம் பிள்ளைலாம் பற்றிட்டு தான் இருக்கிற வரிசையா, அதெல்லாம் குறைச்சது, அடா பாவி டே எல்லாமே சீனா, நீ கோபத்தில் தான் சொன்னே, வேணும்லாம் சொல்ல, அது கோபத்தை திட்டுற மாதிரி வார்த்தை, அது கோபத்தை திட்டுறியா, நீ தமாஷா சொன்னாலும் கோபத்தில் சொன்னாலும் தலாக்கு தான், அது நிகழ்ந்து விடும்.
அதுக்கு பின்னாடி அந்த புள்ள கூட அந்த மனைவியோட நீ இருக்கிறது ஹராம், அது விபச்சாரம், அது எல்லாம் நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்க. இது யாருக்கும் தெரியாதுங்க, மறைச்சு தானே இருக்கிறேன். அல்லாஹ்வுக்கு தெரியுதானே செய்யும். ஒருத்தவங்க சொல்றாரு, போய் ஹக்கா சொல்றேன், உண்மை தான் சொல்றேன் நான். என்ன சொல்றது இருக்கும் இஸ்லாமிய சமுதாயத்தின் நிலை என்ன சொல்றது? பெருமான சொன்னாங்க, கோபம் அதிகமானால் கண்ணா பின்னான் கெட்ட வார்த்தைகள்ல அசிங்கமான வார்த்தைகளை திட்டுறான். இது நாலும் முனாஃபிக்குடைய 4 அடையாளம். இதை சொல்லிவிட்டு பெருமானா சொன்னாங்க, சொல்லல ஹதீஸ் எடுங்க, இந்த 4 குணமும் ஒருத்தன் இருந்துச்சு, அவன் முழு முனாஃபிக், முழுசா பழம் கெட்டு போச்சு, யூஸ் பண்ண முடியாது, தூக்கி வெளியே போட வேண்டியதான். 4ல் 1 இருந்துச்சு, காவாசி முனாஃபிக், ஆப்பிள் பழம் கால்வாசி கெட்டு போச்சு, என்ன செய்வோம்? அதை மட்டும் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டு மிச்சம் முக்காவாசிய சாப்பிடலாம். அரைவாசி கெட்டு போச்சு. 2 குணம் இருந்துச்சுன்னா அவன் கல்பு அரைவாசி கெட்டு போச்சு. 3 குணம் இருந்தால் அவன் கல்பு முக்காவாசி கெட்டு போச்சு. 4 குணம் இருந்தா முழுசா முனாஃபிக். இங்கான ஹஸ்லத்தும் மின்னா, அது ஒரு குணம் இருந்தால் அவன் அந்த அளவுக்கு முனாஃபிக். அல்லாஹு அக்பர். இப்ப நீ நாமளே டெஸ்ட் பண்ணி பாருங்க, எத்தனை இந்த குணங்கள்ல எத்தனை குணம் நம்மள இருக்கு. பேசினால் 4 குணம் சொல்லுங்க பார்ப்போம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க பை. முனாஃபிக்குடைய அடையாளம் 4 சொன்னாங்க சார். முனாஃபிக்னு சொன்னா யாருங்க? அமல்களில் முனாஃபிக், ஈமானை விட்டு வெளியேறி முனாஃபிக் இல்லை, கல்பு கெட்டு போன அமல்களுடைய முனாஃபிக். 4 அடையாளம் என்ன சொன்னாங்க சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. பேசினால் பொய் பேசுவான், வாக்குறுதி அளித்தால் மாறு செய்வான், அவனை நம்பினால் மோசம் செய்வான், கோபம் ஏற்பட்டால் கெட்ட வார்த்தைகளால் திட்டுவான் அப்படின்ட்டான். அர்பஅம் மன் குன்ன ஃபீஹி கான முனாஃபிகன் ஹாலிசன். புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ் இது. அன் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال அர்பஅ மன் குன்ன ஃபீஹா கான முனாஃபிகன் ஹாலிசன். இந்த 4 விஷயங்கள் யாரிடத்தில் இருந்ததோ அவன் கலப்பற்ற முனாஃபிக். அவன் முனாஃபிகே தான், முழுசா முனாஃபிக். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. மன் கானத் லஹு ஹஸரத் ஃபீஹி ஹஸரத்தும் மின்ஹுன்ன கானத் ஃபீஹி ஹஸரத்தும் மினன் நிஃபாக். ஒரு குணம் இருந்துச்சுன்னா 4ல் 1 இருந்தா அந்த அளவு காவாசி முனாஃபிக். ஹத்தா யதௌஹா, அதை விட்டும் தௌபா செய்து அவன் மீண்டு கொள்ளும் வரையிலேயும், யா அல்லாஹ் இனிமேல் நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், தௌபா செஞ்சிட்டீங்க, அல்லாஹ் மன்னிச்சிடறான். உன் கல்வை மறுபடியும் பரிசுத்தமான கல்வாக அல்லாஹ் ஆக்கிறான். ஹத்தா யதௌஹா, அந்த குணத்தை விட்டும் தன்னை மாற்றிக்கொள்ளும் வரை. ஒன்று என்னங்க, இத அத்துமின கான, அவன் நம்பினால் மோசடி செய்வான், வைதா ஹத்தஸ கதிப, பேசினால் பொய் பேசுவான், வைதா ஆஹத கதர, வைதா இன்னொருத்த வைதா வஅத ஹலஃப, வாக்குறுதி அளித்தால் மாறு செய்வான், வைதா ஹாசம ஃபஜர, கோபம் ஏற்பட்டு தன் சண்டை போட்டால் கெட்ட வார்த்தையால் திட்டுவான். இந்த 4 குணத்தில் இது 4மே என்கிட்ட இல்லைங்க அதில், இந்த 4 குணத்தில் எதுவும் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி யார் இருந்தால் அவர் இந்த ஜமானாட வலி உள்ளதான். யார் சொல்லுங்க பார்ப்பாங்களா? இந்த 4 குணமும் என்கிட்ட கிடையாது, நம்ம இல்லை யாருமே. இப்போ மாற்றிக்கோமா இன்ஷா அல்லாஹ் தஆலா. இந்த 4 குணமும் நம்மள்ட்ட வந்தால் தான் உண்மையான ஈமான் நம்ம கல்பில் இருக்கு. இல்லை என்றால் நிஃபாக் இருக்கு கல்பில், கல்பு கெட்டு போய் இருக்குன்னு அர்த்தம். ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், விட்டுரு. இப்போ இந்த 4 குணம் இருக்கு, கல்பு கெட்டு போயிருக்கு. ஆப்பிள் பழம் ஒரு பக்கம் கெட்டு போச்சு, அதை சரி பண்ணி மறுபடியும் நல்ல ஆப்பிள் ஆக்க முடியுமா? முடியாது, அதுக்கு முடியாது. ஆனால் நம்ம கல்பை ஆக்க முடியும்ட்டாங்க. என்ன செய்யணுங்க? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அலீம், யா அல்லாஹ் இன்னிலிருந்து அந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ. அல்லாஹ் தஆலா மறுபடியும் கல்பை சரி பண்ணு. எவ்வளோ ஈஸியாகிட்ட வரணும் என்ன பை? அப்போ நாம் மாற்றிக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? அப்போ இன்னைக்கு இதா ஹத்தஸ கதிப, பேசினால் பொய் பேசுவான் முனாஃபிக். மூமின் பேசினால் பொய் பேச மாட்டான். எந்த காரணத்தை முன்னிட்டும் வாயிலிருந்து பொய் வராது.
இந்த தப்பு தான் செஞ்சா பொய் சொல்ல மாட்டான். ஒரு சஹாபி ரசூல் பெருமான் வந்து கேட்டாங்க, மூமினான ஒரு மனுஷன்ட்ட திருட்டு போன்ற பழக்கங்கள் நடக்குமா? மேபி சான்ஸ் இருக்கு, நடக்கலாம். ஜினா நடக்கலாம், அவசரத்தில் ஒரு வெறியில தப்பு செஞ்சிடலாம். கொலை கோபத்தில் சில பேர் அந்த மாதிரி சில வேலை ஒரு மூமெண்ட் அந்த குணம் கூட வெளிப்பட்டு விடலாம். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானார். பொய் பேசுவானாண்டா, அது பேச மாட்டான். இந்த குணங்கள் ஒரு சில நேரங்களில் ஒரு மூமின் இடத்துல நடந்து விடலாம். எல்லா மூமினும் செய்வாங்கன்னு சொல்லல, அப்படி சொல்லல. ஒரு முஸ்லிமான மூமின இடத்துல இப்படிப்பட்ட சில குற்றங்குறைகளும் சில நேரங்கள்ல அவனை அறியாமல் நடந்து விடலாம். அது பெரிய பாவம் தான். ஆனால் அறிந்து தெரிந்து ஒரு முஸ்லிம் பொய் சொல்ல மாட்டான்ட்டான் சொல்றார். அப்ப நீ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பொய் சொல்ற, வியாபார விஷயத்துக்கு கடன் வாங்கிட்டு பொய் சொல்றது, கடன் வாங்கிட்டு பொய் சொல்றது எவ்வளவு பேர் பொய். இப்போ எங்கே காசு வந்துச்சுங்களா, நாளைக்கு ஒருத்தர் கொடுக்குறாருங்க, கட்டாயம் உங்களுக்கு உங்கள் கடனை ஃபஸ்ட்டு அடைச்சிட்றேன், வரவாது நல்லா தெரியும், நாளைக்கும் வரவே வராது நினச்சிங்களா. சின்ன சின்ன விஷயம் போய் அவசரத்துக்கு கிளம்புற ஆஸ்பத்திரிக்கு ஆட்டோக்காரர் ஃபோன் பண்ணிட்டு, சார் வாங்க சார், உங்கள் வெளியே இருக்கேன், கொஞ்சம் லேட்டாக ஆகும், எவ்வளோ நேரம் வந்துட்டு 5 நிமிஷத்தில் வந்துடுறேன், கிட்ட வந்துட்டு 5 நிமிஷத்தில் வந்துடுறேன். சரி 5 நிமிஷம் வரலன்னு சொன்னால் வேறு ஆட்டோவில் பிடிச்சி போயிருக்கலாம். 5 நிமிஷத்தில் வந்துடுவேன் சார், கிட்ட வந்துட்டேன், இந்த முனைக்கு வந்துட்டு வந்துடுறேன், உட்காந்துருக்கு. 20 நிமிஷம் ஆச்சு, திரும்ப ஃபோன் அடிச்சா, திரும்ப ஃபோன் தான் வந்துட்டே இருக்கு. வெளியே வந்து பாருங்க, வந்துட்டேன். வெளியே வந்து பார்த்தா வேற ஆட்டோலாம் போயிட்டு இருக்கு, ஒரு அவட்டாக. திரும்ப 5 நிமிஷம் முன்னாடி அடிச்சு தான் வந்துட்டு உங்க வீட்டு வாசல் தான் நிற்கிறேன், காணலாம். அப்படி சார் உங்கள் அவசரம்னா வேற ஆட்டோ பிடிச்சி போய்க்கிங்க, நான் வந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாக சொல்லலாம்ல. இது மாதிரி நம்ம இடத்துல போய் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக அந்த கஸ்டமர் ஏன் விடணும், அந்த வந்தது ஏன் விடணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் இந்த இடத்துல இருக்கிறேன், வர்றதுக்கு 1/2 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆகலாம், விருப்பம் என்றால் நீங்கள் காத்திருங்கள், இல்லை என்றால் வேறு ஆட்டோ பிடிச்சி நீங்கள் போங்க, வேறு ஆட்டோ நம்பர் வேணும்னு நான் தர்றேன், நானும் அவ்வளோதான் செய்ய முடியும். சொல்ல வேண்டியது என்ன, தெளிவாக சொல்லிடு. அல்லாஹ் ஒரு ரிஸ்க்கு பொறுப்பு, அல்லாஹ்வுடைய பொறுப்பு. உனக்கு என்ன தரணுமோ அல்லாஹ் தருவான், எப்போ தரணுமோ அல்லாஹ் தருவான். உன் ரிஸ்க்கு அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. இதுக்கு நீ மோசடி செய்து எல்லாரையும் ஏமாற்றணும், ஊரை ஏமாற்றணும்னு அவசியம் இல்லை. பொய் சொல்லி தான் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. உண்மையை சொன்னால் நீ பொய் சொல்லி சம்பாதிக்கிறத விட அதிகமாக அல்லாஹ் தருவான். கொஞ்சம் தாமதமாக கொடுத்தாலும் கொடுப்பான், ஆனால் அல்லாஹ்தாலா மிகச்சிறந்த வஸ்துவை உனக்கு அல்லாஹ்தாலா கூலியாக கொடுப்பான். அப்போ இனிமேல் யாரும் என் வாழ்க்கையில் பொய் சொல்ல மாட்டேன், இதுவரை செய்த பொய்களுக்கு தௌபா செய்து கொள்கிறேன். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ், சொல்லுங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், யா அல்லாஹ் இனிமேல் நான் வாழ்க்கையில் பொய் சொல்ல மாட்டேன் இன்ஷா அல்லாஹ் தாலா. இப்போ பாதி கழுவியாச்சு, காவாசி கழுவியாச்சு, தட்டில் சுத்தமாக அழுக்காக இருக்குது, கால் தட்டு கழுவியாச்சு, நினச்சிங்களா. இப்போ பாருங்க, அடுத்து அல்லாஹ் இதத்து மீன ஹான இதா ஹத்தஸ கதிப வைதா வாத அஹ்லப, வாக்குறுதி அளித்தால் மாறு செய்வான். இது முனாஃபிக். மூமின் யாரு, வாக்குறுதி அளித்து விட்டால் கட்டாயமாக நிறைவேற்றியே தீருவான், என்ன ஆனாலும் சரிதான். இது மூமினுடைய அடையாளம். இப்போ இன்ஷா அல்லாஹ் தாலா என் வாழ்க்கையில் நான் அளித்த வாக்குறுதிகளை, இதுக்கு முன் அளித்திருந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன், இனி இன்ஷா அல்லாஹ் என் வாழ்க்கையில் வாக்குறுதி அளித்தால் நிறைவேற்றுவேன். செய்வோமா இன்ஷா அல்லாஹ். அடுத்து 3வது, அவனை நம்பினால் மோசடி செய்வான். இன்ஷா அல்லாஹ் என் வாழ்க்கையில் நான் யாரையும் மோசடி செய்ய மாட்டேன், இதற்கு முன்பு செய்திருந்தால் அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். சொல்லுங்க அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். 3ஆச்சு. 4வது, இது 3 கூட ஓரளவு பரவாயில்ல. 4வது இருக்கு, கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். திருட்டு பயல எல்லாம் எனக்கு மனப்பாடம் இருந்துச்சு. சில ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூப்பிடும் போதே பேர் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறான். ஃப்ரெண்ட்ஸுங்களா தக்காளி தக்காளி, கெட்ட வார்த்தை சொல்கிற மாதிரி நம்ம தக்காளி மாற்றி சொல்கிறோம். ஃப்ரெண்ட்ஸுங்களா அந்த வார்த்தைகளை கெட்ட வார்த்தையை சொல்லி தான் கூப்பிட்றான். ஃப்ரெண்ட்ஸுங்களா அம்மாவில் ஆத்தால கெட்ட கெட்ட வார்த்தைகள் அதை கூட ஜாயின் பண்ணிக்கிறான். அம்மாவில் கூட இதை ஜாயின் பண்ணிக்கிறது என்னன்னு தெரியாது.
நான் பண்ணி கெட்ட கெட்ட வார்த்தைகளை சேர்த்து தான் அது ஃப்ரெண்ட்ஷிப்பான். அதுதான் நட்புக்கு அடையாளம் ஆயிடுச்சு. நட்பு அடையாளம் முஸ்லீமான மோமினானவங்கள்ட்டே அப்படியே ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸுங்க தெருவில் சந்திச்சாங்கன்னா, நீ அப்துல் காதர் நல்லா இருக்கிறியா, என்னடா ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லாமல் போயிடுச்சு, நீ பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு ஆயிட்டேன், அந்த அளவுக்கு நான் தூரமாக போயிட்டேன். என்னென்னா நீ கெட்ட வாசலை திட்டி கூப்பிடணுமா, அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அடையாளம். ஆத்தால அம்மாலான்னு கூப்பிட்டா ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட், ரெண்டு பேரும் திட்டி தான் கூப்பிடுவானுங்க, ஒருத்தன் கெட்ட வார்த்தைலாம் கூப்பிடுவானுங்க, அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க வாங்க. அப்படி அவர் அப்துல் காதர், அப்துல் சத்தார் நல்லா இருக்கிறியா, டே நிசார் நல்லா இருக்கிறியா, கூட என்னடா பேர் சொல்லுவோம் கூப்பிட்ற அளவுக்கு நான் தூரமாக போயிட்டேனாங்கண்ணா. அந்த அளவுக்கு எப்படி ஆச்சு, தீய வார்த்தைகள். மூமினுடைய வாயிலிருந்து கலிமா சொல்லக்கூடிய நாவு இது. அல்லாஹ் ரசூலை புகழக்கூடிய நாவு, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடிய நாவு. இந்த நாவில் இருந்து பொய் வரக்கூடாது, கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது. எங்க மதரசால ஒரு பழக்கம் பழகிருக்கிறோம், தெரிஞ்சுங்களா, யாரையுமே அவர் நேற்று சின்ன பிள்ளையா இருந்தாலும் 8 வயது மாணவராக இருந்தாலும் சரிதான், யாரையுமே போடா வாடான்னு சொல்லக்கூடாது, அவன் இவன் சொல்லக்கூடாது. மனசுல சட்டம், ஆசிரியர்களுக்கும் சட்டம். அதுதான் அந்த உள்ள பெரிய மாணவர்கள் இருப்பாங்க, 20 வயது 22 வயது மாணவர்கள் இருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க, கேளுங்களேன், அவங்களுக்கும் சட்டம் அதுதான். 8 வயசு 1ஆவது வகுப்பு 1ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவர் இருப்பாங்க, 10ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவன், காலேஜ் படிக்கிற மாணவர்கள் இருப்பாங்க. ஆனால் எல்லாருக்கும் சட்டம் என்ன, யாரையுமே போடா வாடான்னு சொல்லக்கூடாது, அவன் இவன் சொல்லக்கூடாது. தம்பி வாங்க, தம்பி சாப்பிடவாமா அப்படின்னு கூப்பிடணும். 10 வயசு பிள்ளைய கூட 20 வயசு பெரிய மாணவர் அழைக்கிற பொழுது தம்பி சாப்பிடவாமா, தூங்க எழுப்புறீங்களா, தம்பி தொழுவு டைம் ஆச்சு, எந்திரிம்மா, எந்திரி கண்ணு, எந்திரிங்கம்மா, வாங்க போங்க, வாடா போடான்னு சொன்னால் பனிஷ்மெண்ட். இப்படி சொன்ன நீங்கள் எப்படி உஸ்தாதுமார்களும் யாரையும் வாடா போடான்னு சொல்கிறது. நீங்கள் மர்சால பாருங்கள், ஒரு நாள் என் கூட இருந்து பாருங்கள், நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஆசிரியர்களும் யாரையும் வாடா போடான்னு சொல்ல மாட்டாங்க. போடா வாடா, அவனே இவனே, ஏன்டா அப்படி பண்ணுற, எரும மாடு அழுது, அந்த பேச்சுலாம் கிடையாது. படிமா, பாடத்தை படிங்க, நான் சொல்லியாச்சு, அன்பா சொல்லுங்க, அவர் கேட்டால் கேட்கட்டும், அல்லாஹ் நசீப் இருந்தால் விளங்கும். நீ என்னதான் பாடுபட்டாலும் எல்லா மனிதர்களையும் ஒரு தரத்திலே நீ கொண்டு வரவே முடியாது. ஒரு வகுப்பில் 100 பேர் இருந்தால் 100 பேரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியுமா? உலகத்திலே தலை சிறந்த வாத்தியார் அப்துல் கலாம் பாடம் நடத்தினாலும் பை 100 பேரும் 100 மார்க் எடுக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. ஒருத்தர் 100 மார்க் எடுப்பார், ஒருத்தர் 80 எடுப்பார், ஒருத்தர் 70 எடுப்பார், ஒருத்தர் 50 எடுப்பார், ஒருத்தர் 40 எடுப்பார். எல்லாரும் சேர்ந்துதான் மார்க். ஏன்னா மனுஷ வாழ்க்கையில அத்தனை பேரும் வேணும். எல்லாரும் படிச்சு +2ல அத்தனை பேருமே 200க்கு 200 எடுத்து அத்தனை பேருமே நீட்ல தேர்வாகி அத்தனை பேரும் டாக்டராக உட்காந்துட்டான். டாக்டர் வீட்டுக்கு பிளம்பிங் யார் செய்வா? டாக்டருக்கு ஆஸ்பத்திரி யார் கட்டி கொடுப்பா? இந்த டாக்டருடைய எலக்ட்ரிஷியன் யார் பார்ப்பா? திருச்சியில சுமாராக 1 லட்சம் ஆம்பளைங்க இருப்பான்னு வச்சுங்களேன், 1 லட்சம் பேர் டாக்டர் படிச்சுட்டான். இல்லை டாக்டர் வைத்தியம் யார் பார்க்கறது? சரி, அந்த டாக்டர் வீட்டுக்கு பிளம்பிங் யார் பார்க்கறது? அந்த டாக்டருக்கு வண்டி யார் ஓட்டுறது? டிரைவர் யார் ஓட்டுறது? ஓட்டணும்ல, எல்லாரும் தேவைங்க பை. அப்புறம் டாக்டர் படிப்புக்கு வரலாம், டிரைவருக்கு டாக்டர் டிரைவர் எல்லாமே டாக்டர் சார், நீ எனக்கு டிரைவர் தேட்டருக்கு, நீங்கள் டாக்டர், நீங்கள் டிரைவிங் வரீங்களா? அப்போ டிரைவர் வேலைக்கு 1.5 லட்சம் சம்பளம் ஆயிரும். டாக்டர் எதை தெருவுக்கு டாக்டர் இருக்கான் எவன் அப்படின்னு அதுக்கு மதிப்பில்லாமல் போயிடும். அப்புறம் என்ன செய்வாங்க, இல்லைனோ டிரைவர் வேலையா, அந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணு கூடியான்னு, அப்புறம் அது கிராக்கி ஆயிடும். கிராக்கி அதுக்கு ஜாஸ்தி ஆயிடும். அல்லாஹ்வுல எல்லாத்தையும் அளந்தாங்க வச்சுருக்கிறாங்க. அதுவும் வேணும், இன்ஜினியரும் வேணும், டாக்டரும் வேணும், எல்லாரும் வேணும். விளைஞ்சுங்களா? இப்போ டாக்டருக்கு வீடு கட்டணும், டாக்டருக்கு ஆஸ்பத்திரி கட்டணும், விளைஞ்சுங்க, அவருக்கு வண்டி ஓட்டணும், அவர் டிரைவிங் ஆள் வேணும், ஏசி மெக்கானிக் வேணும், எலக்ட்ரிஷியன் வேணும், பிளம்பர் வேணும், கம்பி கட்டுறவர் வேணும். இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் எல்லா வேலைக்கும் ஆள் தேவைப்படுது. ஜவுளி கடை வச்சிருக்க ஒருத்தர் டாக்டர் செருப்பு எங்கே போய் போடுவார்? எல்லாம் டாக்டர் படிச்சாரு, செருப்பு எங்கே போய் போடுவார்? செருப்பு கடை வைக்கணும் ஒருத்தர், ஜவுளி கடை, ஒருத்தர் செருப்பு கடை, ஒருத்தர் ஹார்ட்வேர், ஒருத்தர் மெடிக்கல், எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா துனியாவில் கரெக்டாக வச்சிருக்கான். அது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. நீ தலையிடாத, நீ சோறு திங்கிறதுக்கு ஏதாவது வழியை பார்த்து போயிட்டே இரு. நினைஞ்சுங்களா? அப்போ அல்லாஹ் ஒரு ஸ்கூலில் 100 பேர் இருந்தால் 100 பேருக்கும் அறிவு ஒரே மாதிரி வைக்கல.
ஒவ்வொருத்தருடைய அறிவையும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மாதிரி வச்சிருக்கிறான். இதுக்காக வேண்டி ஒவ்வொருத்தருக்கு கொண்டு ஒரு வேலையை வாங்குறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அதனால இவர் பெரிய அறிவாளி, அவர் சின்ன அறிவாளி. டாக்டர்லாம் பெரிய அறிவாளி, இன்ஜினியர் ரெண்டாவது 50 அவர் 2வது அறிவாளி நினைச்சுக்காத. நினைஞ்சா இல்லைங்களா? அவருக்கு தெரியாத மூளை இவருக்கு தெரியும். இவருக்கு தெரியும். அவருக்கு சில மூளை தேவைப்படுதுங்க. அவருக்கு எங்க பைப்பில் தண்ணி வரல. மதரசா பெரிய மதரசா 5000 ஸ்கொயர் ஃபீட் கட்டியிருக்கு. 100கணக்கான பாத்ரூம் பைப் இருக்கு, தண்ணி வரல. மேலே திறந்தாச்சு, தண்ணி டேங்க் ஃபுல்லாக, தண்ணி எங்கேயுமே வர மாட்டேங்குது. ஒரு பிளம்பரை கூப்பிட்டு கேட்டேன், என்னன்னு தெரியலைங்க. அது நீங்கள் மேலேருந்து ஆசிட் ஊற்றுங்க சார். ஆசிட் ஊற்றி எவ்வளோ ஆசிட் ஊற்றணும்? ஒரு 15 லிட்டர் ஆசிட் வேணால் வாங்கிட்டு வாங்க, ஊற்றி பார்க்கணும். இங்கேருந்து டேங்க்குன்னு கூட ஆசிட் ஊற்றுறோம். அங்கேருந்து ஊற்றினா எல்லா பைப்லையும் வரும். அது ஓரளவுக்கு அடைச்சிக்கிச்சு போல தெரியுது. இப்போ இது 15 20 லிட்டர் ஆசிட் குழாயை வச்சு ஊற்றி கீழே பார்க்கணும். இல்லைங்க, நேற்று வரைக்கும் தண்ணி ஃபுல்லாக வந்துக்கிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு வரல. ஆசிட் தான் ஊற்றி பார்க்கணுன்றார். அவர் பிளம்பர் ஒரு புலம்பர், அவர் புலம்பிட்டே உட்காந்துருக்காரு. அவனை யார் பிளம்பர்னா? நேற்று வரைக்கும் வந்துட்டு இருந்துச்சுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். நீங்கள் ஆசிட் ஊற்றுனா உண்மையான பிளம்பர் ஒருத்தர் கூப்பிட்டு அவரு பார்த்தான், அவரு வந்தார். அப்படிங்களா? நேற்று காலையில் வந்துருச்சு, திடீர்னு தண்ணி எங்கே எந்த பைப்லையும் வர மாட்டேங்குது. அப்படி அவரோட மேலேருந்து பார்த்துக்கிட்டே வர்றார். ஒரு அரை மணி நேரம் அப்படி பார்க்குறாரு. அந்த சோத்துக்கு அந்தான போதும், அந்தான போய் பார்க்குறாரு. இப்படி பார்த்துட்டே வந்தார். கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு இடத்துல வந்தார். இந்த இடத்துல அறுத்தா சரியா போயிடும். எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் பாருங்களேன், என் அனுபவத்தை சொல்கிறேன். கரெக்டாக ஆக்ஸாவில் வச்சு அந்த இடத்துல அறுக்கிறாரு. அறுத்தா இந்த இளநியுடைய குட்டி இளநீ இருக்குல்ல, அது மாட்டிக்கிட்டு கரெக்டாக இங்கே தான் மாட்டும்னு தெரியும் சார் எனக்கு. எப்படி கண்டுபிடிச்சிங்க? இந்த டேங்குக்கு மேலே மரம் ஒன்று இருக்குது, டேங்கில் வர போட்டு மூடி இருக்குது, சந்து இருக்குது. நான் யோசிச்சேன், இளநீ உள்ளே போயிருக்கு. தண்ணி தீரும் போது அது வயதுக்கு உள்ளே போயிடுச்சு. அந்த இளநீ எங்கடா அடைக்கும்னு நான் யோசித்தேன். இங்கே தான் அடைச்சிருக்கும். அடுத்தாரு இளநீ உள்ளே மாட்டி, இளநீ மாதிரி ஒரு குருத்து இருக்கும்ல, சின்ன இளநீ மாதிரி சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா, அது பேர் என்ன சொல்லுங்க? குருத்து. அது உள்ளே அடைச்சிக்கிட்டு இருக்கு. கரெக்டாக அதை மட்டும் எடுத்துகிட்டு மறுபடியும் பாஞ்சாட்டு தண்ணி ஃபுல்லாக வருது. இப்போ இவர் என்ன அறிவு? டாக்டரோட பெரிய அறிவாளி தான் வருது. யாருப்பா இல்லையா? அப்போ தண்ணி எங்கே போவீங்க? அப்போ ஒவ்வொருத்தரும் யாரையும் மட்டமாக நினைக்காதீங்க. எல்லா இடத்துலையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லாருக்கும் அறிவு கொடுத்துருக்குறான். ஒருத்தருக்கு ஒரு அறிவு, ஒருத்தருக்கு ஒரு அறிவு, ஒருத்தருக்கு ஒரு அறிவு, எல்லாருக்கும் அறிவு அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்குறான். அதனால் யாரையுமே மட்டமாக நினைக்கிறதோ, இவர் பெரியவர் அவர் சின்னவர் நினைக்கிறதோ அது கூடாது. தான் பெரியவன் தான் சின்னவன் விளைஞ்சா இல்லைங்களா? ஒரு காரில் எந்த பார்ட்ஸும் ரொம்ப முக்கியமானது. ஒரு கார் இருந்துச்சு, அந்த காரில் டயர் சொல்லிச்சான், ஏய் என்ன எல்லாம் கம்முன்னு கிடங்க, நான் இல்லைன்னா வண்டியே கிடையாது, இல்லை தள்ளி என்ன செய்வீங்க, தூக்கிட்டு தான் போகணும் காரை. நான் தான் அத்தனை பேரையும் கொண்டு போயிட்டு இருக்கிறேன். இப்போ கார்லேயும் மிகச்சிறந்த ஆள் நான் தான். யார் சொல்றது? டயர் சொல்லு. அந்த ஸ்டேரிங் சொல்லிச்சான், 4 டயரை போட்டால் வண்டி அவுந்துருமா? அது எங்கே கொண்டு போகிறது எப்படி போகிறதுன்னு வளைச்சி வச்சு கொண்டு போகிறது நான் தான்யா. ஓவரா பேசிட்டு இருக்கிறீங்க, என்னை விட சிறந்த ஆள் கிடையாது அப்படி அது சொல்லு. பிரேக் சொல்லிச்சான், டானாக்கா என்னை விட்டுட்டு நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க, நான் மட்டும் ஒழுங்காக பிடிக்கல அவ்வளோதான், வண்டி போய் எங்கேயாவது கமுந்து எல்லாம் வண்டியும் நொறுங்கிரும், ஆளும் போய் சேர்ந்துருவான். என்னை விட்டுட்டு பேசிட்டு இருக்கிறீங்க நீங்கள். எது பெட்ரோல் சொல்லிச்சான், எல்லாம் ஓகே, நான் இல்லைன்னா நகருமா வண்டி, என்ன பேசுறீங்க அப்படின்னு. ஆளுக்கு சண்டை போட்டுருக்கிறத பார்த்து காற்று டிஸ்ன்னு வெளியே போயிடுச்சு, எல்லாம் உட்காண்டான் பண்ணலாம். காற்று இருக்கு, இன்னும் சண்டை போட்டுருக்கு தேவையில்லாமல். நான் வாக்கிங் போயிட்டு வரேன்னு கிளம்பிடுச்சு. எங்கேருந்து 4 டயரில் இருக்கிற காற்று போயிடுச்சு. அந்த காற்றுல வண்டி வருமா, அது பாட்டு வெளியே வாக்கிங் போயிடுச்சு. இப்போ வண்டி அப்படியே கீழே போய் அப்போ காற்று தேவைதான் பை. இப்போ துனியாவில் எல்லா மனிதர்களும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொருத்தரையும் ஒரு தேவைகளை வாங்கி கொண்டு தான் இருக்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. யாரையுமே மட்டமாக நினைக்காதீங்க. வீட்டில் அவன் மட்டமானவன், இவன் உயர்ந்தவன், அவன் சம்பாரிச்சா அவன் பெரிய கோடீஸ்வரன், இவர் இந்த வீட்டில் பெரிய அண்ணன் நல்லா சம்பாதிக்கிற, சின்ன நல்லா சம்பாதிக்க அவன் பெரியவன். எல்லாருமே நம்முடைய கண்கள் தான். எல்லாரிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும், எல்லாரிடத்திலும் பிரியமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க பை? ஒரு முனாஃபிக்குடைய 4 அடையாளங்கள், இந்த 4 விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாங்க. அப்போ இந்த 4 வஸ்துக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணமாக சொல்லி என்ன அழகான செய்தி சொல்றாங்க பார்த்தீங்களா? இது புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ். அவ ஷேஹானி,
அன் அபி மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸலுல் முஃமின் அல்லதி யக்ரவுல் குர்ஆன், குர்ஆனை ஓதக்கூடிய மூமினுக்கு உதாரணம் மஸலுல் உத்ருஜத், ஆரஞ்சு பழம் மாதிரி, ரீஹுஹா தய்யிபுன் வ தஅமுஹா தய்யிபுன், வாசனையும் நல்ல கமகமன் வாசனை அடிக்கும், அதனுடைய சுவையும் நன்றாக இருக்கும். வ மஸலுல் முஃமின் அல்லதி லா யக்ரவுல் குர்ஆன், குர்ஆனை ஓதாத மூமினுக்கு உதாரணம் கமஸலி தம்ரத்தி, பேரிச்சம்பழத்தை போல. தம்ரத்துனா என்னங்க? பேரிச்சம்பழம். லா ரீஹலஹா, அதுக்கு வாசனை இல்லை. வ தஅமுஹா ஹுலூன், அதனுடைய சுவை நன்றாக இருக்கும். வ மஸலுல் மூணாவது சொன்னாங்க, ஓ மஸலுல் முனாஃபிக், கல்புக்குள்ள கல்பு கெட்டு போன முனாஃபிக், அல்லது யக்ரவுல் குர்ஆன், ஆனால் குர்ஆன் டெய்லி ஓதுறார், அவருக்கு உதாரணம் மஸலு ரைஹானதி, மல்லிகை பூ மாதிரி, ரீஹுஹா தய்யிபுன், அதன் வாசனை என்னவோ அழகான வாசனை, வ தஅமுஹா முர்ருன், அதனுடைய சுவையோ கசப்பானது. மஸலுல் முனாஃபிக் அல்லதி லா யக்ரவுல் குர்ஆன், கல்பும் கெட்டு போயிருக்கு, ஹசது குரோதம் விரோதம் கல்பு முழுசும் கெட்டு போயிருக்கு, டெய்லி குர்ஆனும் ஓதுறதில்லை. இவனுக்கு உதாரணம் கமசல் ஹங்கலத்தி, ஹங்கலா என்ற ஒரு செடியை சொல்றாங்க. ஹங்கலத்துனா எதுங்க? அந்த எட்டிக்காய், எட்டிப்பூ கசப்பாக இருக்கும், எட்டிக்காய் கசப்புன்னு அது மாதிரி, அந்த வாசனையும் ரொம்ப மோசமான வாசனையாக இருக்கும். லைஸலஹா ரீஹுன் வ தஅமுஹா முர்ருன், அதற்கு வாசனையும் இல்லை, அதனுடைய சுவையும் கசப்பானது. இப்போ நீங்கள் எதில் சேர்ந்தவங்க சொல்லுங்கள், ஆரஞ்சு பழமா பேரிச்சம்பழமா? இல்லை நம்ம எல்லாரையும் ஆரஞ்சு பழமாக்குவோனாங்க, இல்லை மல்லிகைப்பூவா, இல்லை எட்டிப்பூவா, எட்டிக்காயா? பார்த்தீங்களா? அப்போ இன்னைக்கு டெய்லி குர்ஆன் ஓதுவோமா? இன்ஷா அல்லாஹ் தானே. குர்ஆன் ஓதுனது தான் அல்லா இடத்துல நம்ம உயர்ந்த அந்தஸ்து பெற முடியும். இல்லைன்னா கல்பு நல்லா இருந்தும் கூட அல்லாட்ட அந்தஸ்து கிடைக்காது. அதுலேருந்து மாற்றி ஹஸரத் குப்ரா அவர்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டி 20 பேர் சேர்ந்தாங்க. ஆரம்பத்தில் கேட்டேன், எத்தனை பேர்? 15 பேர் சேர்ந்தாங்க. அதில் 7 பேர் தன்னுடைய குடும்ப சூழ்நிலைகளினாலே அவர்கள் சற்று பின் தங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா மனுஷன் சின்ன வயசுல ஓதுறதுக்கு ஒரு நேரம், அத்தா அம்மா ஓடுற பள்ளிவாசல் அப்படின்னு அமுச்சு விட்ருவாங்க. ஆனால் கல்யாணம் முடிச்ச புள்ள புட்டிலாம் பெற்ற பின்னாடி மனுஷாவே ஓதிட்டு வரேன் அப்படின்னு நான் கிளம்புனா, ஏங்க இன்னைக்கு கல்யாணம், பக்கத்து ஊரில் கல்யாணம், போகலைன்னா அவங்க கோச்சுக்குவாங்க, மச்சனியை விட்டு கல்யாணம், நாத்தனா விட்ட கல்யாணம் வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அதை விட்டு போனால் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அது சரியாக போனால் பிவிக்கு பல்லு வலியாக இருக்கும். அதெல்லாம் சரியாக போகணும்னு சொன்னால் வண்டி டயர் பஞ்சராக இருக்கும், வர முடியாது. அதுவும் சரியாக போனால் ஆஃபீஸில் இன்றைக்கி டியூட்டி எக்ஸ்ட்ரா போட்டிருப்பீங்க. இது எல்லாத்தையும் மீறி மதரசாவுக்கு ஓதுறதுங்கிறது கஷ்டம்தான். அதுதான் இளமையில் கல்வி கற்பதற்கு சிறந்த நேரம் இளம் பருவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விளைஞ்சுங்களா? எந்த வேலையும் கிடையாது இல்லையா? இப்போ 1000 வேலையோடு வந்தாங்க, சில நாட்கள் வந்தார்கள், வர முடியவில்லைன்னு 7 பேர் சில அடுத்த பேச்சில் ஓதிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. 8 பேர் ஓதி முடிச்சிட்டாங்க. மாஷா அல்லாஹ். டெய்லி குர்ஆன் ஆரம்பிக்கும் வரை, குர்ஆன் தெரியாதவர்கள் குர்ஆன் ஆரம்பிக்கும் வரை அதை ஓதிவிட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அவங்க ரஹ்மத் செய்வானாக, அல்லாஹ் தஆலா அவர்களுடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்வானாக. மீதி உள்ளவர்களும் சேர்ந்துங்க இன்ஷா. இந்த அடுத்த பேட்ச் எப்போ ஆரம்பிக்கிறீங்க? 15ஆம் தேதி அடுத்த பேட்ச் ஆரம்பிக்குது. அந்த விட்டு போன 7 பேரும் சேர்ந்துக்கணும். அதுவும் இல்லாமல் எல்லாரும் யார் யாரெல்லாம் குர்ஆன் ஓத தெரியவில்லையோ, அல்லது எனக்கு ஓத தெரியும் வந்துடாது, ஆனால் நான் அதை சரிவர தப்பில்லாமல் ஓதணும், தஜ்வீதோடு ஓதணும், அழகாக ஓதணும், கற்றுக் கொடுங்கன்னு ஆசைப்பட்டாலும் வாங்க, எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள், தன்னை திருத்தி கொள்ளுங்கள், அல்லாஹ் ரசூலுக்கு பிரியமானவர்களாக தன்னை ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. மேலும் மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நம்ம எல்லாரும் டெய்லி குர்ஆன் ஓதுங்க. குர்ஆன் ஓத தெரிந்தவர்கள் டெய்லி குர்ஆன் ஓதுங்க, ஓத தெரியாதவர்கள் இங்கே வந்துடுங்க. எல்லாம் செய்வோமா இன்ஷா அல்லாஹ் தஆலா?